வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் குறுகிய கால இலக்குகள், தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்கள் அல்லது தனி நலன்களுக்காக அல்ல, நாட்டின் நீண்டகால முன்னேற்றத்திற்காகவே செயல்படுகிறது என்று பிரதமர் தெரிவிப்பு. வெளிநாடுகளில் தங்கி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் 23 பேரை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்காக இன்டர்போல் உதவியை கோரியுள்ளதாகவும் தகவல். கோட்டாஞ்சேரியில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இதுவரை 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவிப்பு. அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டம் முழுவதும் பொய்களால் நிரம்பிய பொய் மூட்டை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடும் விமர்சனம். தொடர்பது விரிவான செய்திகள். அரசாங்கம் குறுகிய கால இலக்குகள், தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்கள் அல்லது தனிநபர் நலன்களுக்காக அல்ல, நாட்டின் நீண்டகால முன்னேற்றத்திற்காகவே செயல்படுகிறது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாட்டின் அனைத்து துறைகளையும் விரிவாக கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2026 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு மசோதா தொடர்பான நாடாளுமன்றத்தில் தனது கருத்தை வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். இதன்போது தொடர்ந்து பேசிய பிரதமர், ஜனாதிபதியின் ஒதுக்கீட்டு மசோதா உரையை அரசுக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான பிளவை ஒதுக்கி வைத்து கவனமாக கேட்டிருந்தால் அதிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய பல அம்சங்கள் இருந்திருக்கும். அந்த உரையில் முன்வைக்கப்பட்ட புள்ளி விவரங்களும் முன்மொழிவுகளும் வெறும் எண்கள் அல்ல, அவற்றின் பின்னால் ஒரு ஆழமான கதை உள்ளது. அந்த கதை நம்மில் ஒவ்வொருவருக்கும் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். கொள்கைகள் மற்றும் சட்டங்களை உருவாக்குவது மட்டுமல்ல, அவை நடைமுறையில் திறம்பட அமல்படுத்தப்படும் போது ஒரு நாடு எவ்வாறு வளர்ச்சியடைய முடியும் என்பதை பற்றிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த வரவு செலவு திட்டத்தில் அடங்கியுள்ளது. தற்போதைய சூழலில் இதுவே மிக முக்கியமானது என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். வெளிநாடுகளில் தங்கிக் கொண்டு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் 23 பேரை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்காக சர்வதேச காவல்துறையின் உதவியை கோரியுள்ளதாகவும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இது வெளிநாட்டு போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அனைவரையும் கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் தற்போது துபாயில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு, குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் தொடர்புடைய பிரிவுகள் இணைந்து இவர்கள் பற்றிய தகவல்களை சேகரித்துள்ளன. மேலும் இவர்களில் பெரும்பாலானோர் படகு வழியாக இந்தியாவுக்கு சென்று அங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் போதும் பெருமளவு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள இவர்கள் மீது சில நாடுகள் போதிய அளவு கண்காணிப்பு மேற்கொள்ளவில்லை என்றும், பாதுகாப்பு அமைப்புகள் கவனம் செலுத்தாத நாடுகளில் இவர்கள் சுலபமாக தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் எல்லை மீறல், சட்டவிரோத நடவடிக்கைகள், விசா இல்லாமல் தங்கியிருத்தல் போன்ற காரணங்களுக்காக இந்த நபர்கள் கைது செய்யப்படும் சூழலில் மட்டுமே அந்தந்த நாடுகளின் அதிகாரிகள் இலங்கை பாதுகாப்பு அமைப்புகளோடு தொடர்பு கொள்வார்கள் என்று போதைப்பொருள் ஒழிப்பு பணியக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கைது செய்யப்பட்டதும் இவர்களுக்கு எதிராக சிவப்பு பிடியாணை அமல்படுத்தப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவார்கள் அல்லது தாங்கள் தங்கியிருக்கும் நாடுகளில் நாடு கடத்தப்படும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தங்கிக் கொண்டு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் நபர்களை சிக்க வைக்க புதிய சர்வதேச ஒத்துழைப்பு திட்டத்தை விரைவில் செயல்படுத்தும் நோக்கில் பணியகம் செயற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் பிரதி போலீஸ் மா அதிபர் அசோக் தர்மசேனவின் வழிகாட்டுதலின் கீழும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது தலைமறைவாக உள்ள 7 இலங்கை போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் உள்ளூர் அதிகாரிகளிடம் சரணடைய விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் முழு நாடுமே ஒன்றாக தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு பிரச்சாரத்தின் கீழ் கொழும்பு மாவட்ட நடவடிக்கையில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். கோட்டாஞ்சேனை 16வது ஒழுங்கையில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இதுவரை 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்டவர்களில் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படும் நபரும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். அவர் கொட்டாஞ்சேனை பகுதியை சேர்ந்த 18 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். முன்னதாக யாழ்ப்பாணம் மானிப்ப பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதனிடையே துப்பாக்கி சூட்டுக்கு சந்தேக நபர்கள் பயன்படுத்திய கார் ஒன்றும் கொழும்பு ஆமர் வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் காவல்துறையால் மீட்கப்பட்டது. இந்த வாகனத்தில் இருந்து வெடிக்காத நிலையிலிருந்து தோட்டா ஒன்றும் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த காரை துப்பாக்கி சூடு நடத்தியவர்களுக்கு வழங்கிய நபரும் தற்போது போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டில் கீழே விழுந்த நபர் மீது சந்தேக நபர்கள் வந்து கார் ஏறிச் சென்ற காட்சி சிசிடிவி கேமராக்களில் பதிவானது. துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டவர் பல கொலைகள் மற்றும் குற்ற செயல்களுக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் என்றும், இந்த கொலை சம்பவம் 2 குற்றக்குழுக்களுக்கு இடையே நீண்ட காலமாக நிலவி வந்த மோதல் காரணமாக நிகழ்ந்திருக்கலாம் என்றும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டம் முழுவதும் பொய்களால் நிரம்பிய பொய் மூட்டை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக விமர்சித்துள்ளார். வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போது ஜனாதிபதி அனுர சிரித்துக் கொண்டும் சத்தமாகவும் மெதுவாகவும் பேசியதை கவனித்ததாக அவர் குறிப்பிட்டார். எனினும் அந்த ஆவணம் நம்பகமான பொருளாதார திட்டம் அல்ல, மாறாக பொய்களாலும் ஏமாற்று வாக்குறுதிகளாலும் நிரம்பிய ஒரு அரசியல் நாடகம் என்று சஜித் தெரிவித்தார். இந்த வரவு செலவு திட்டம் மக்களை ஏமாற்றி ஆட்சியினை தக்க வைத்துக் கொள்ளும் ஜனாதிபதியின் முயற்சியாகும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த அரசாங்கம் மக்களை பொருளாதார ரீதியில் அனாதைகளாக்கிவிட்டது, பொய்களை சமூக மயப்படுத்தி மக்களின் நம்பிக்கைகளை திசை திருப்புவது, இது ஹிட்லர் மற்றும் கோபல்ஸின் பிரச்சார முறையை பின்பற்றுவதாகவே தெரிகிறது என்றும் சஜித் பிரேமதாச கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது, கோபல்ஸ் கூறியபடி ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கூறினால் மக்கள் அதை உண்மையாக நம்புவார்கள் என்ற கோட்பாட்டை இன்றைய அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகின்றது. தொடர்ந்து பொய்களை பரப்பி சமூகத்தை மயக்கி ஆட்சியினை தக்க வைத்துக் கொள்ளும் எண்ணமே இவர்களின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். அதிபர் ஆசிரியர்களுக்கான வேதன விடயம் தொடர்பாக ஜனாதிபதி விடுத்த அறிவிப்பால் கடும் அதிருப்திக்குள்ளாகியுள்ளதாக அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் தெரிவிக்கின்றன. ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த அதிருப்தியை வெளியிட்டார். ஆசிரியர்கள் அதிபர்கள் அனைவரும் இணைந்து தங்களின் வேதன முரண்பாட்டை நீக்குவதற்கான முதன்மையான காரணங்களை கொண்டு போராடினர். வேதன முரண்பாடுகள் குறித்து எந்தவிதமான பேச்சுக்கும் இடமில்லை என்றும் இந்த பிரச்சனையை பேச யாருமே வீதிக்கு வர வேண்டாம் என்றும் ஜனாதிபதி கூறினார். வேதனங்களுக்காக 110 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது, அதை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதில் ஆசிரியர்கள் மிகப்பெரிய பங்காற்றினர். அவர்கள் ஒரு சில எதிர்பார்ப்புகளுடன் பணியாற்றினர். இந்த நிலையில் ஜனாதிபதியின் அறிவிப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளை புறக்கணித்துவிட்டு அரசாங்கத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற சொல்வது போல் உள்ளது. ஆசிரியரின் கோரிக்கைகளை முழுமையாக ஒதுக்கிவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு குழுவை நியமித்து அவர்களிடம் சென்று பேசுங்கள் என்றும் அரசாங்கம் கூறுகின்றது. இது முற்றிலுமான எதிர்பார்ப்புகள் சீர்குலைக்கப்பட்டதொரு நிலை என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகரில் ஐஸ் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வரின் கணவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் மொழிபெயர்ப்பாளருமான நபரை 3 நாட்கள் போலீசார் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்துவதற்கு நீதிவான் சனிக்கிழமை அனுமதி வழங்கினார். பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஊழல் ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு காவல்துறையில் வெள்ளிக்கிழமை இரவு முதலியார் வீதியில் உள்ள வீடு ஒன்றில் முற்றுகையிட்டனர். அப்போது அங்கு ஐஸ் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படும் பிள்ளையானின் மொழிபெயர்ப்பாளரும் மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் முதல்வரின் கணவருமான குறித்த நபர் 5 கிராம் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டுள்ளார். அதேவழி அதிகாரி வீதியில் உள்ள மற்றொரு வீடு ஒன்றில் தச்சு தொழிலில் ஈடுபட்டிருந்த கூலாவடி பகுதியை சேர்ந்த நபர் ஒருவரையும் 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளோடு போலீசார் கைது செய்தனர். இவ்விருவரும் சனிக்கிழமை மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது முதல் நபரை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிவான் அனுமதி வழங்கினார். இதேவழி 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்ட தச்சு தொழிலாளரை பிணையில் விடுவிக்க நீதிவான் உத்தரவிட்டார்.